வைரமுத்து போன்ற அரைகுறை கவிஞர்களுக்கு சொல்கிறேன், காமத்தும் காமமும் இன்பமும் ஒன்றா? உங்கள் கருணாநிதி வள்ளுவர் எழுதிய காமத்துப்பாலை இன்பத்துப்பாலை என்று மாற்றினாரே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு கவிஞருக்கே தகுதியற்றவர் வைரமுத்து. நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஈடியை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று திமுகவுக்கு ஆதரவாக நிறுத்தி வைத்திருப்பது அமித்ஷா தானே. அப்போ நீங்கள் ஊழல் மட்டும் பட்டியலிட்டா பாஜகக்காரங்களுக்கு தான்ப்பா இதை கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் திமுக ஊழனா, ஆனால் நடவடிக்கைங்க தான் ஒன்று. அப்போ நாங்கள்லாம் இடிச்சு வாங்கிறாங்க, முகத்தில் இடிச்சு வாங்கி ஊட்டியிருக்கா. இந்த நெத்தனியாவுடைய கணவர் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸை தான் அவருடைய வாழ்க்கையில் உபயோகிச்சிருக்காரு. அது சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த நெத்தனியாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் அது தற்கொலை வழக்கு வரை போனது. அந்த பிடிஎஸ்எம் செக்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்களை கொடுமைப்படுத்தி செக்ஸ் வாழ்க்கையை நடத்துறது. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். இன்றைய முக்கியமான அரசியல் செய்தி, விஜய் நடத்திய போராட்டம். விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இதுவரை திமுக ஆட்சிக்கு 4 வருடத்தில் 24 லாக்அப் டெத் அப்படிங்கிற செய்தி வந்தது. அந்த செய்தி எப்போ வந்ததுன்னா, அஜித்குமார் கொல்லப்பட்ட பிறகு 4 ஆண்டு காலத்தில் 24 பேருக்கு லாக்கப்புள்ள காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அஜித்குமார் மரணத்துக்கு பிறகு தான் வந்தது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் காவல்துறையில் லாக்அப் டெத்து இல்லையா அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதிகாரிகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எதுவும் யாரையும் கூட்டிகிட்டு வைக்காதீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா உடனே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அனுப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இதில் தனக்கு வேண்டிய அதிகாரிகளை ஸ்டாலின் போட்டதுனால அவங்களுக்கு என்ன தைரியம்னா, நம்ம தப்பு பண்ணால் கூட ஸ்டாலின் நம்மளை மாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அஜாக்கிரதையில் தான் இத்தனை காவல்துறை டெத்து நடந்தது. காவல்துறையில் லாக்அப் டெத் அப்படிங்கிறது நடந்தது. மற்ற ஆட்சியெல்லாம் பயப்படுவாங்க, எந்த நேரம் நம்மளை தூக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இவங்களில் நிறைய பேர் பணம் கொடுத்து வந்தவங்க, இவங்க குடும்ப ரெக்கமெண்டேஷனில் வந்தவங்க, அவங்களுக்கு தைரியம், நம்மளை தூக்குறது என்ன நடந்தாலும் நம்மளை தூக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால தான் இவ்வளவு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அதனால் திமுக அதில் காரணம். அதே போலீஸ் தானே இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கிற போலீஸ் மாறி இப்போ புது போலீஸாக வந்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அன்றைக்கி ஒழுங்காக கடமையை செஞ்ச போலீஸ் இன்றைக்கி ஏன் செய்யலை அப்படின்னா இதுதான் மெயின் காரணம். அவளுக்கு ஒரு தைரியம். மற்றவன் பயந்துக்கிட்டே இருப்பான், எந்த நேரம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருமோன்னு. அந்த பயம் இப்போது இல்லை. இப்போ இவர் விஜய் கேள்வி கேட்டிருக்காரு இன்றைக்கி போராட்டத்தில். 24 மரணங்கள், ஒன்றுக்கு ஒரு மரணத்துக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்க, மீதி 23 மரணங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் அப்படின்னு கேட்டு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காரு. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, அவன் நிறையா கண்டிஷனோட அனுமதி கொடுத்துருக்காங்க, சென்னையில் மட்டும் அப்படின்னு. ஸோ சென்னையில் போராட்டம் நடத்துனதுக்கு விஜய் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அந்த மீதி லாக்அப் டெத்தில் மரணம் அடைந்தவர்கள் குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுருக்கார். பணத்தை கொடுத்தாரா என்னங்கிறது வெளியில் சொல்லலை. அதனால் விஜய் பணம் கொடுத்ததா தெரியல, ஏதோ அவங்கள கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அதை அப்படியே அரசியலாக்கின மாதிரி ஆக்கியிருக்காரு. வெளி மாவட்டங்கள்லேருந்து வருவதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. பக்கத்து மாவட்டங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அவங்களெல்லாம் போலீஸ் வர விடாமல் தடுத்துட்டாங்க. காரணம் சென்னையில் இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்ட்டாங்க. அதனால் சென்னையில் இருப்பவர்கள் மட்டும் அனுமதி வச்சுட்டு நிறைய பேசியிருக்கார். நிறையா இந்த ஆட்சியில் உயர்நீதிமன்றம் தான் ஆட்சியை நடத்துது, இவர்களாக எதையும் செய்கிறதில்ல. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்து அஜித்குமார் வழக்கு முறை உயர்நீதிமன்றம் தான் சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? திராவிட மாடல் ஆட்சி சாரிமா மாடல் ஆட்சி ஆயிடுச்சுன்ட்டு இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. அது என்ன புரியாது உங்களுக்கு? சாரிமா மாடல்னா அஜித்குமார் காவல்துறையினால் அடித்து கொல்லப்பட்ட உடனே ஸ்டாலின் சொன்னார் சாரின்னு.
அதனால் விஜய் வந்து அவர் ஸ்டைல், அவர் படங்களில் பேசுவார்ல போமா வாமான்னு, அது மாதிரி திராவிட மாடல் ஆட்சி சாலிமா மாடல் ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு பக்கம் திராவிட மாடல்னு சொல்கிறார், இன்னொரு பக்கம் ஈவரா தான் அவருக்கு குருங்கிறார், அண்ணாதுரை தான் அவருக்கு இதுங்கிறார். அப்புறம் என்ன திராவிட மாடல்னு அவங்களையும் உங்களையும் பிரித்து பேசுகிறீங்க? நீங்களும் திராவிட மாடல் தானே. அவங்க திராவிட மாடல் 1, நீங்கள் திராவிட மாடல் 2. அதனால் நீங்களும் செருப்பால் அடிக்கிற கட்சி தான். என்றைக்கு ஈவேராவை தலைவர்னு சொல்லிட்டீங்களோ நீங்களும் சாமியை செருப்பால் அடிக்கிற கட்சி தான். சாமியை கும்பிட்ற எவனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். நீங்கள் சும்மா எதிர்ப்பை காமிக்கிற மாதிரி நடித்தாலும் உங்களுக்கு வந்து ஓட்டுங்கிறது விழுகாது. விஜய் மறந்துடுங்க. 10% நான் சொன்னது கடைசி பழிக்குதா இல்லையான்னு பாருங்கள். அதனால் வெறும் அறிக்கை விட்டுருக்கார். ஒன்று என்ன பாராட்டினா அந்த மற்ற கட்சி மாதிரி 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரல. அவங்க ரசிகர்கள் உங்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ போராட்டத்தை ஒரு இது வந்து அரசியலாக்கி அதில் குளிர் காய்ந்திருக்கிறார். இடையில அந்த திராவிட இது வாட வருதில்ல, ஒன்றிய அரசு அப்போவே தெரிஞ்சு போச்சே நீங்கள் திமுக ஏஜென்ட்டுன்னு. ஒன்றிய அரசுன்னு அவன் சொல்கிறதே ஏன் சொல்கிறீங்க? ஒன்றிய அரசு ஈவேரான்னு சொன்னால் அப்போ நீங்கள் எல்லாம் வேறு ஆளுன்னு நம்பணுமா? திமுகவின் பி டீம் தானே நீங்கள். அதனால் கூத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியாக நடிப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறார் விஜய்ங்கிறது தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உண்மையான எதிர்க்கட்சியாக இருந்தால் திமுக சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஈவேராவை பற்றி அண்ணாதுரை பற்றி நீ பேசாதீங்க. அப்படி பேசுனா ஒரு ஓட்டு ஆன்மீகவாதிகளின் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுகாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறத விஜய்க்கு எச்சரிக்கையாக விடுறோம். போராட்டம் பண்ணுங்க, நடிக்காதீங்க அப்படிங்கிறதான். நீங்களும் திமுகவில் ஒரே சாக்கடையில் ஊதிய மட்டை தான் நீங்களும் திமுகவும். அதனால் என்று நீங்கள் ஈவேராவுக்கும் அண்ணாதுரைக்கும் விடை கொடுக்கிறீர்களோ, என்று நீங்கள் ஒன்றிய அரசு என்ற திமுகவின் வார்த்தைகளை உபயோகிக்காமல் இருக்கிறீர்களோ, அன்றுதான் உங்களை மக்களும் நம்புவார்கள், நாங்களும் நம்புவோம். அதுவரை மக்களிடம் உங்களுடைய இரட்டை வேடத்தை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் விஜயுடைய இந்த போராட்டத்தை பற்றிய எங்களது கருத்து. அடுத்தது வைரமுத்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். பேர் என்னன்னா வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. பார்த்திங்கன்னா அந்த வசனம் வரும், அந்த கருணாநிதி வாட வரும், அந்த எதுகை மோனை வைரமுத்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. திருக்குறளை போட்டு இவங்க பூரா கொலை பண்ணுறது பத்தாமல் இவரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காரு. கருணாநிதி கொலை பண்ணது பத்தாமல் இவரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அதை வந்து எல்லாருமே புத்தக வெளியீடு எப்படி வெளியிடுவாங்கன்னா, பெரிய ஒரு ஹாலை வாங்கி அந்த ஹாலில் வந்து விழா நடத்தி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேச வச்சு அப்படி தான் புத்தகம் வெளியிடுவாங்க. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சமாதியில் போய் புத்தகம் வெளியிடுறதை இப்போ தான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பாருங்கள். சமாதியில் போய் கருணாநிதி சமாதியில் வைரமுத்து எப்படி புத்தகத்தை வெளியிடுறாருங்கிற காட்சியை பாருங்கள். ஆக சமாதியில் போய் இது புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காரு. புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லக்கூடாது, புஸ்தகத்துக்கு தவசம் பண்ணியிருக்காரு கருணாநிதி சமாதியில் போய். ஆனால் ஒன்று பாராட்டணும், கருணாநிதி மேலே வந்து செத்ததுக்கப்புறமும் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது 2 பேர். ஒன்று ஸ்டாலின், அவங்க அப்பா, அவர் இல்லைன்னா இவர் இல்லை, இவர் 0, இவருக்கு ஒன்றுமே தெரியாது. கருணாநிதி தான் அவருக்கு கட்சியில் அவர் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி முதலமைச்சராக வந்துட்டார். அதனால் வந்து ஸ்டாலின் வந்து எப்போவுமே அப்பாவுக்கு விசுவாசமாக ஊர் பூரா அப்பா பேரை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுக்கடுத்தது 2வது விசுவாசமாக இருக்கிறது இந்த வைரமுத்து தான். பெசன்ட் நகரில் 2 பிளாட்டு கொடுத்தாரு, அதில் தான் பங்களா கட்டி இப்போ குடியிருக்காரு. செத்ததுக்கப்புறமா அந்த பாருங்கள், அந்த விசுவாசங்கிறது ரொம்ப விசுவாசம். அதனால் எங்கே போனாலும் அவர் பேரை தான் சொல்லுவார். அதனால் வைரமுத்து உரை வந்திருக்கு. அது வள்ளுவர் இது வந்து இவர் எழுதுகிறாரு. வள்ளுவர் எழுதுனது சுத்த தமிழ், அதில் ஆங்கிலமெல்லாம் கலக்கவே கலக்காது. ஆனால் இவர் வைரமுத்து எப்படி சுத்த கவிதை எழுதுவாரா? அது பெரிய கேள்விக்குறி தானே. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவழி வரான்னு போட்டார். டெலிஃபோனுங்கிற வார்த்தை இந்தியன்கிற படத்தில் பாட்டு எழுதியிருந்தார் வைரமுத்து. டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா? டெலிஃபோனுங்கிற வார்த்தை இங்கே தமிழா?
அப்போ ஆங்கில வார்த்தையை போட்டு கவிதை எழுதி கவிஞர்னு பேர் வாங்கியிருக்காரு. அதுவும் டெலிஃபோன் பண்ணி போல் சிரிப்பவர்னா டெலிஃபோன் பண்ணி போல் யார் சிரிப்பாங்க? எந்த பெண்ணாச்சும் டெலிஃபோன் மணி அடிக்கிற மாதிரி சிரித்தா என்ன மென்டல்னு சொல்லுவோம். சிரிப்புக்கும் டெலிஃபோன் மணிக்கும் சம்மந்தமே இல்லை. பல கவிஞர்கள் முல்லை பல் தெளியும்படி சிரித்தாலும் பெண்ணினுடைய புன்னகையை இவர் டெலிஃபோன் மணி போல் இருந்ததுன்னெல்லாம் கவிதை எழுதினார். அப்புறமா ஏன்டா டெலிஃபோனை போய் இவர் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த வரி மெல்போர்ன் மகள் போல் அப்படின்னு வரும். மெல்போர்ன்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தலைநகர பேர். அந்த மெல்போர்னுக்கு ரைமிங் வரணுங்கிறதுக்காக டெலிஃபோனுங்கிற ஆங்கில வார்த்தையை போட்டு கவிதை எழுதினார். கேட்டால் மிகப்பெரிய கவிஞருமாங்க, கருணாநிதியின் வாரிசும்பாங்க. கருணாநிதியின் வாரிசு ஒத்துக்கிறோம், ஏன்னா அவருக்கு கவிதை எழுத தெரியாது. அவர் பூரா வசன கவிதை எழுதிட்டு ஊர் பூரா பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. திருவள்ளுவருக்கு ஒரு திருக்குறள் உரை எழுதிட்டாராம் யார்? வைரமுத்து. அதை என்ன பண்ணுறாரு, உங்கள் வரிசையில் நானும் சேருகிறேன். அப்போ அவர் கருணாநிதி திருக்குறளுக்கு உரையை எழுதினார். ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நாள். எல்லாம் புரிஞ்சுக்கங்க, திருக்குறள் மொத்தம் 1330 குறள். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள், 1330 அதிகாரம். அது 1330 குறள். இந்த கருணாநிதி 354 ஒரு 300 to 400 இதுக்கு தான் எழுதியிருக்காரு. மீதி 1000 இதுக்கு எழுதலை. ஆனால் அவங்க பூரா கணக்கு எப்படின்னா, கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதினார், கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதினார். நம்மளை பூரா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. குரலோவியத்தை வாங்கி பாருங்கள், மொத்தம் 354 குறளுக்கு தான் கருணாநிதி உரை எழுதியிருப்பார், குரலோவியம். ஆனால் இந்த வைரமுத்து போகிற ஆளுகள் ஊரை ஏமாற்றி கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதினார். நான் கேட்குறேன், மீதி 1300 குறள் எங்கேப்பா போச்சு? 1250 குறளுக்கு எங்கே போச்சு? அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஒரு 354 குறளுக்கு இதை எழுதிட்டு குரலோவியம்னு பேர் வச்சுட்டு இந்திரன் சந்திரன்னு போகலன்னா என்ன ஆகுறது? கருணாநிதி என்னத்தை எழுதினார்? காமத்து பால்னு அவர் எழுதினார். வள்ளுவர் இவர் பெரிய ஜீனியஸ் இல்லை, 5ஆம் கிளாஸ் ஃபெயில் இல்லை அவர். இவர் காமத்து பால்னு வள்ளுவர் எழுதினது தப்பான், அதை இன்பத்து பால்னு மாற்றினார். வைரமுத்து போன்ற அரைகுறை கவிஞர்களுக்கு சொல்கிறேன், காமமும் இன்பமும் ஒன்றா? உங்கள் கருணாநிதி வள்ளுவர் எழுதிய காமத்து பாலை இன்பத்து பால் என்று மாற்றினாரே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரு கவிஞருக்கே தகுதியற்றவர் வைரமுத்து. காமமும் இன்பமும் ஒன்றுன்னு எப்படி சொல்லும்? நீ கரெக்டாக திருவள்ளுவர் காமம் வேறு இன்பம் வேறுங்கிறது கரெக்டாக பிரித்து பார்த்து காமத்து பால்னு எழுதினார். அந்த காமத்து பாலில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இன்பங்கிறது வராது. அதை இன்பம் என்று சொல்லி இன்பத்து பால் என்று சொல்லி இதையே குழப்பினார் ஒரு கருணாநிதி. கேட்டால் இவர் வரிசையில் அவர் சேராரு, ஆனால் நீங்கள் 2 பேரும் வரிசையில் சேரலாம். ஏன்னா காமத்து பாலில் அவர் பண்ண வேலையெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பண்ண வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு நீங்கள் சில வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு வருது. அப்படி உங்கள் 2 பேரும் காமத்து பாலில் நீங்கள் ஒன்றுபட்டவர்கள் அப்படிங்கிறத வேணும்னா ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் இவருக்கு வைரமுத்து இன்னும் கருணாநிதி புராணம் பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பேரும் போயிடும், உங்கள் வண்டவாளம்லாம் நிறைய வெளியில் வரும் அப்படிங்கிறத வைரமுத்துவுக்கு செய்தியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உங்கள் வள்ளுவர் உரை, உங்கள் வைரமுத்து உரை ஒன்றுக்கும் உருப்படாமல் போகணும். எவனும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அமித்ஷா இந்தியன் எக்ஸ்பிரஸ், வட இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் தமிழ்நாடை பற்றி கேட்குறாங்க, தமிழ்நாடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் 3 கோஷ்டி இருக்கான் திமுகவில், சபரீசன் கோஷ்டி, உதயநிதி கோஷ்டி, கனிமொழி கோஷ்டி அப்படின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். இவரே கனிமொழி கோஷ்டியை சேர்ந்தவர் யார்? அமித்ஷா. இவர் சொல்கிறார் 3 கோஷ்டி இருக்குது, அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்தது ஊழல் கரைபுரண்டு ஓடுதுங்கிறார். டாஸ்மாகில் 39,700 கோடி ஊழலாம். அப்புறம் மணல் கொள்ளையில் ஒரு 8,000 கோடி ஊழலாம். இலவச வேஷ்டி சேலையில் 80 கோடி ஊழலாம். அப்படி வரிசையாக ஊழல் அடிக்கிட்டே போகிறார். அது 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல். இதெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு உள்துறை அமைச்சர் நம்ம நாட்டுக்கு தேவை? இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வெறும் ஊழலை மட்டும் பட்டியலிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஊழல் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஒவ்வொரு விஷயத்திலும் ஊழல்வாதிகளை காப்பாற்றுவதே நீங்கள் தானே. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு இவங்க ஈடி இதுவரை ரைடு அடித்தாங்களே, பிடிச்சாங்களே. அதில் இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கினாங்களே. அந்த ஸ்டேயை
இது வெக்கேட் பண்ணுறதுக்கு, நீக்குவதற்கு இன்று வரை இன்னைக்கு வரை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஈடியை நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று திமுகவுக்கு ஆதரவாக நிறுத்தி வைத்திருப்பது அமித்ஷா தானே. அப்போ நீங்கள் ஊழலை மட்டும் பட்டியலிட்டா பாஜகக்காரங்களுக்கு தான்ப்பா இதை கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் திமுக ஊழலாம், ஆனால் நடவடிக்கைங்கன்னா ஒன்று. அப்போ நாங்கள்லாம் இடிச்சு வாங்கிறாங்க, முகத்தில் இடிச்சு வாங்கி ஊட்டியிருக்கா? தமிழ்நாட்டில் இப்படி தான் ஒருத்தர் டிஎம்கே ஃபைலு 1 ஃபைலு 2 ஃபைலு 3னாரு அண்ணாமலை. என்ன ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்டோம். போயிட்டார் அவர். 2-3 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் அமித்ஷா வந்திருக்காரு. 39,000 கோடி ஊழலாம், டாஸ்மாக்லாமா? யார் வந்து நடவடிக்கை எடுப்பா? நீங்கள் தானே மத்திய அரசாங்கத்தில் இருக்கீங்க, உள்துறை மந்திரியாக இருக்கீங்க. வெறும் ஊழலை மட்டும் பட்டியலிட்டு பிரயோஜனம் இல்லை அமித்ஷா அவர்களை. இந்த ஊழல் மீது மத்திய அரசாங்கமாகிய நீங்கள், உள்துறை மந்திரியாகிய நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? கனிமொழிக்கு துணை போனீர்கள் 2G ஊழலில். 2G ஊழலை சிபிஐ சரியாக விசாரிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர்களை விடுதலை செய்தார்கள். சிபிஐயை சரியாக விசாரிக்க விடாமல் தடுத்தது யார்? அதுதான் கேள்வி உங்களுக்கு. தடுத்தது நீங்கள் தானே. அப்போ அவர்களை நாம் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது யார்? அதனால் ஒவ்வொரு ஊழலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஊழல், அதில் வந்து கலாநிதி மாறினும் தயநிதி மாறினும் சம்மந்தப்பட்டவங்க, அதில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பெரிய சட்ட நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க அமித்ஷா அவங்ககிட்ட என்னென்னா, சன் டிவி அதில் ஒரு பார்ட்டியாக சேருங்கங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வர அவர் அமித்ஷா அவங்க பார்ட்டியாக சேர்க்கல. ஏன்னா சேர்ந்தால் சன் டிவியை மூடணும். அப்போ சன் டிவியை காப்பாற்றுற வேலையை பண்ணுறது யார்? பாஜகவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரான நீங்கள் தானே. அப்போ எல்லாத்துக்கும் துணை போய்கிட்டு சும்மா லிஸ்ட்டை மட்டும் வந்துக்கிட்டு அத்தனை கோடி ஊழல் இத்தனை கோடி ஊழல்னு நாட்டை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். திமுக இவ்வளவு தைரியமாக ஊழல் செய்வதற்கு காரணமே நீங்கள் அவர்களை அனுசரித்து போவதனால்தான். ஆனால் திமுக ஊழலுக்கு காரணமே மத்திய பாஜக தான் அப்படிங்கிற கருத்தை அமித்ஷாவுக்கு எதிராக நாங்கள் வைக்க விரும்புகிறோம். குன்றக்குடி அடிகளார் 100ஆண்டு விழாவாம் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது என்ன கேப்பு இல்லை. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், இதுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னோம்னா அது நரகாசுரனை கொண்டு விட்டாங்க. நரகாசுரன் எங்கள் இனம், நாங்கள்லாம் அரக்கர்கள் இனம். நரகாசுரன் ஒரு அரக்கன், நாங்களாம் அரக்கர்கள். எங்கள் அரக்கர் இனத்தை சேர்ந்த நரகாசுரனை கொன்றால் அதை இவங்க தீபாவளியாக கொண்டாடுவதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னாரு ஸ்டாலின். அதனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னாரு. விநாயகர் சதுர்த்தி ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்னா அதுக்கு நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள். ஆனால் நான் மட்டும் புட்டபர்த்தியில் போய் சாய்பாபா காலில் போய் விழுவேன். நான் மட்டும் 60ஆம் கல்யாணத்துக்கு திருக்குடையூரில் மனைவியோடு போய் தாலி கட்டுவேன், சாமி கும்பிட்டு வருவேன். நான் மட்டும் பதவி ஏற்கும்போது திருப்பதி பிரசாரத்தை வச்சு கொண்டு போய் இதில் வந்து பதவி ஏற்பேன், திருப்பதி கையில் கட்டிக்கிட்டு. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் அப்படின்னாரு. சரி, அது கரெக்டு. புதிய புத்தாண்டுக்கும் சொல்ல மாட்டேன், எது தமிழ் புத்தாண்டுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா முட்டாள்தனம் பண்ணதுக்கெல்லாம் நாங்கள் ஜாலரை அடிப்போம். எங்கள் அப்பா மறைமலை அடிகளாருங்கிற ஒரு மேலே 10 பள்ளியை போட்டுட்டு புத்தாண்டே கிடையாது, தமிழ் புத்தாண்டே தை மாதம்தான்னு சொன்னார். அதனால் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி தொலையுதுன்னு பார்த்தா இப்போ குன்றக்குடி அடிகளார் 100ஆண்டு விழா, அதுக்கு வாழ்த்து சொல்கிறார். இதுக்கு மட்டும் ஏன் வரீங்க? இது மட்டும் ஆன்மீகம் இல்லையா அப்படின்னா அந்த அடிகளார் ஆசிரமமெல்லாம் கோடிக்கணக்கில் போடணும், அவங்ககிட்ட இருந்து கோடிக்கணக்கில் சுருட்டலாம். அதனால் அடிகளார் எப்போதுமே இவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள், ஆசிரமம்னாலே ரொம்ப நெருக்கமானவர்கள், ஆதீனம் என்றாலே நெருக்கமானவர்கள். ஆனால் ஆண்டவன் மட்டும் இவர்களுக்கு எதிரானவர்கள். காரணம் அடிகளாரும் ஆசிரமங்களும் கோடி கோடியாக இவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். இது வந்து எங்கே வந்து கடவுள் வந்து எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடவுள்கிட்டையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகம் 400 கோடி, கணக்கில் எழுதுனது 400 கோடி, செலவழித்தது அவ்வளவு. பழனிக்கு மாநாடு, பழனி கோயிலுக்கு கணக்கில் எழுதுனது பல 100கணக்கான கோடி, செலவு செஞ்சது அவ்வளவு. வெளிநாட்டிலேருந்து வந்த பணத்தெல்லாம் எப்படி மொங்காமல் போட்டீங்க? ஆக கடவுளையும் இப்போ வியாபாரம் ஆக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு பணம் வந்தால் அந்த கடவுளை கும்பிடுவீர்கள், பணம் இல்லைன்னா கடவுளை திட்டுவீங்க. அதனால் குன்றக்குடி அடிகளார் 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள்லாம் வாழ்த்து சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை. உங்களை போன்ற நாசிகர்கள் வாழ்த்து சொன்னால் உருப்படாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கு குன்றக்குடி அடிகளார் விஷயத்தில் நாங்கள் பதிவு செய்யக்கூடிய விஷயம். அடுத்தது எங்கும் ஜாதி எதிலும் ஜாதி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த ஜாதினாலே ஞாபகம் வந்துடுமே உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஜாதினா யார் உங்களுக்கு? விடுதலை சிறுத்தை.
எப்பவும் இவர் தான் பேசுவார் திரும்ப. இப்போ அவர் பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தூண்டி விட்டார், நீ பேசு. என்னென்னா சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்தினார்ல, ஜாதி வன்மம் தெரிகிறது தான். எது ஆடு மாடு மாநாடு நடத்தினார், இவங்கெல்லாம் யோகியர்கள். இந்த காதலை வந்து நாடக காதலை அரங்கேற்றுட்டு அதில் ஜாதி வன்மம் தெரியல. சீமானுடைய ஆடு மாடு மாநாட்டில் ஜாதி வன்மம் தெரியுதான். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அவங்க தூக்கி விடுறாங்களாம். சீமான் பனைமரம் ஏறினார்ல, அதுலேயும் ஜாதி வன்மம் தெரிகிறாராம். ஏன்னா அதுலேயும் வந்து குறிப்பிட்ட ஜாதியை இது பண்ணுறாங்களே. ஏன்னா பனைமரம் ஏறுறது குறிப்பிட்ட ஜாதிக்காரவங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்கிறது குறிப்பிட்ட ஜாதின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அப்படி யாரும் இல்லை. இப்போ மாடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஏழைகள். எல்லா ஜாதிக்கார ஏழைகளும் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வருமானம். பனைமரம் ஏறுறாங்கன்னா முன்னாடி ஒரு ஜாதிக்காரங்க ஏறணும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ ஏழை விவசாயிகள் நிறைய பேர் பனைமரம் ஏறுறான், தென்னை மரம் ஏறுறான். ஜாதிங்கிறதெல்லாம் ஒழிந்து விட்டது கிராமத்தில். இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ எல்லோருமே எல்லா வேலையும் செய்கிறாங்க, வயிற்று பழப்புக்காக செய்கிறாங்க. ஆனால் இந்த ஜாதியை தூக்கி பிடிக்கும் திரும்ப அவங்களுடைய கட்சி, அரசு அவங்கள மாதிரி கட்சி, அதுலேயும் ஜாதியை பூத்துறான். இப்போ சினிமா ஃபீல்டில் என்ன இருக்குன்னா, ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் கூட இருக்கிற ஒரு அறிக்கை விட்டுருக்கார். ரஞ்சித் கூட சேர்ந்ததுனால எனக்கு எவனும் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான், ஒதுங்கி போகிறான் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அதில் குற்றவாளி ரஞ்சித்தா மற்றவங்களான்னு பார்த்தா மற்றவர்கள் குற்றவாளிகள் இல்லை. சினிமா வந்து எப்போவுமே சகோதர உணர்வோடு பழகினவங்க. அங்கே வந்து விஷ விதையை விதைத்தவர்கள் 3 பேர், வெற்றிமாறன், இந்த இவர் மாரி செல்வராஜ், ரஞ்சித். ஜாதிங்கிற ஒரு வெளியே விதைத்தவர்கள் 3 பேர். இன்றைக்கி சினிமா உலகமே இவர்கள் 3 பேருக்கும் எதிராக இருக்குது. இவங்க படத்தில் நடிக்கவே தயங்குறாங்க. இல்லாததையும் பொல்லாதையும் சொல்கிறது 3 பேருக்கும் திமுக முத்திரை. எம்ஜிஆர் போன்றவர்களெல்லாம் கள்ளச்சாராயம் அவர் ஆட்சியில் காய்ச்சினாங்கன்னு சொல்லி அது அசிங்கப்படுத்தினவர் இந்த ரஞ்சித் போன்றவர்கள். அதனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி வரியை இவர்கள் உருவாக்கினது தமிழ் சினிமாவில். திமுக காரனை தவிர மற்ற கட்சிக்காரர்கள் பூரான்னு 3 படத்தையும் பார்ப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவிர மற்ற ஜாதிகள் அனைவருமே இவர்களுக்கு இதை பார்க்குறதில்ல. காரணம் அந்த ஜாதி மேலே இருக்கக்கூடிய வெளி அல்ல, அந்த ஜாதி வெளியை தூண்டிவிடும் இவர்கள் 3 பேர் மேலே உள்ள வெளி தான். ஸோ அந்த ஜாதி விதையை அரசியலில் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க திருமா போன்றவர்கள், சினிமாவில் போய் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரஞ்சித் போன்றவர்கள். அதனால் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஜாதி மதம் வித்தியாசம் இல்லாமல் தமிழர்கள்ங்கிற ஒரு மனப்பான்மையோட எல்லோரும் ஒற்றுமையாக இருங்கள். ஜாதி வெளியை சினிமாவிலும் அரசியலிலும் தூண்டும் இவர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும். சீமான் செஞ்சதில் அரசியல் இருக்கலாம், ஆனால் ஜாதி இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. அவர் சொன்ன விதம்தான் தப்பு. ஆடு மாடுகள் மேல் கருணை கொண்டு தான் அவர் சொல்கிறார், விவசாயத்தை ஊக்கப்படுத்தணும்னு தான் அவர் சொல்கிறார். அங்கே எங்கே வந்தது ஜாதி? பனைமரத்தை வந்து அவர் ஏறினார்னா பனை தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் இருக்கான், ஏழைகள் இருக்கான், விவசாயிகள் இருக்கான், அவெல்லாம் அது ஒரு பொழப்பை வச்சு இது பண்ணுவான் அப்படின்னு தான் அவர் அந்த கருத்தை சொன்னாரே ஒழிய அங்கே ஜாதி எங்கே வந்தது? இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதனால் திருமா போன்றவர்கள் இது போன்ற மலிவு அரசியலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது சிறப்பு பார்வை. ரத்தனியா வழக்கில் ஒரு முக்கியமான சிறப்பு பார்வையை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதில் ஒரு சில ரகசியங்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியாத ரகசியங்கள் ஒளிந்து கிடக்கிறது. அதை வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும். உங்களுக்கும் பெண்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. இந்த கல்யாணத்துக்கு பின்னால் என்னென்ன விஷயம் இருக்கிறது, நமக்கே தெரியாத விஷயம், ஊருக்கு புரியாத விஷயம், பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து ரத்தனியா விஷயத்தில் நடந்தது. ரத்தனியா வழக்கில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டில் எதையோ பார்த்துட்டு என் பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக அவன் ரொம்ப துன்பப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரத்தனியாவோட அம்மா. அதனுடைய அர்த்தம் பலருக்கும் புரியாது. என்ன அப்படி பண்ணனா, இன்டர்நெட்டில் வந்து இந்த பாலியல் படங்களை பார்த்துட்டு பாலியல் விஷயங்களை பண்ணுறது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, ரொம்ப நாளாக நடக்குது. அது வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஏன் போகுது? அது எப்படி வந்து ஒரு முரண்பட்ட ஒரு உறவுகளை உருவாக்குது? செக்ஸ் உடைய இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில், அதாவது வக்கிர உணர்வுகள் அப்படி தூண்டக்கூடிய விஷயம் அதில் என்ன இருக்குது? இது ஒரு புது இதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பேருக்கு புரியாது. நாங்கள் டிடெக்டிவில் நிறைய வழக்குகள் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் அது விவாகரத்து வழக்காக மாறும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வழக்கில் பதிவு பண்ணியிருக்கோம். அதை வந்து உங்களோட இந்த சிறப்பு பார்வையில் பகிர்ந்துக்கிட்டால்
உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் திருமணம் செய்யும்போது இது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது ரித்தனியா வழக்கில் அந்த கணவன் செஞ்சவன் அது அந்த பாலியல் வக்கிர உணவு விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இப்போ சமீப காலமாக உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பெயர் பிடிஎஸ்எம் செக்ஸ் அப்படின்னு பெயர். இதை ஸ்லேவ் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமீப காலமாக இளைஞர்கள் இந்த பாலியல் சம்பந்தமான படங்களை பார்க்கும்போது வெளிநாட்டு கலாச்சாரம் அதில் ஒன்று வருது. அதற்கு பேர் தான் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸ். இந்த ரித்தனியாவுடைய கணவர் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸை தான் அவருடைய வாழ்க்கையில் உபயோகிச்சிருக்காரு. அது சாதாரண குடும்ப பெண்ணாக இருந்த ரித்தனியாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் அது தற்கொலை வழக்கு வரை போனது. அந்த பிடிஎஸ்எம் செக்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெண்களை கொடுமைப்படுத்தி செக்ஸ் வாழ்க்கையை நடத்துகிறது. இது வெளிநாடுகளில் பழக்கம். எப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களை அடிமை போல நடத்துவார்கள். எப்படி பெண்களை அடிமை போடணும்னா, இதுக்குன்னு உபகரணங்கள் இருக்குது. உங்களால் நம்ப முடியாது. கைவிலங்கு அந்த உபகரணங்களில் ஒன்று, சவுக்கு அந்த உபகரணங்களில் ஒன்று, பிரம்பு கையில் பெரிய பிரம்பு அந்த உபகரணங்களில் ஒன்று, ஊசியால் குத்துவது. இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை ஸ்லேவ் அடிமையாக நடத்தி கைகளை விலங்குகளை போட்டு அவர்களை அடிப்பார்கள், சித்திரவதை செய்வார்கள், ஊசியில் குத்துவார்கள், மெழுகுவத்தியை எரிய வச்சு அந்த இதை திரவத்தை பெண்கள் மேல் ஊற்றுவாங்க, வலியை ஏற்படுத்துவாங்க, சிகரெட்டால் பெண்கள் உடம்பில் சுட்டுவாங்க. இப்போ சிவந்தில் கூட உதயநிதி இதில் கூட உங்களுக்கு ஆண்ட்ரியா ஒரு இது சொல்லும்போது இவர் சிகரெட்டால் சுட்டாருன்னு சொன்னாங்க பாருங்கள். அப்போ உதயநிதியும் இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் அவர் கரை கண்டவர் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பிடிஎஸ்எம் செக்ஸ், அதாவது ஸ்லேவ் செக்ஸில் சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த மாதிரி சிகரெட்டால் சுடுவாங்க, மெழுகுவத்தியை மேலே ஊற்றுவாங்க, கம்புகளால் அடிப்பாங்க பெண்களை, கையில் விலங்கு மாட்டுவார்கள், வாயில் துணியை வச்சு அடித்து அவர்களை சித்திரவதை செய்வார்கள். இதற்கு தான் பிடிஎஸ்எம் செக்ஸ்னு பேர். இதற்குன்னு ஒரு பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் இருக்காங்க ஆண்கள். இதில் கரை கண்டுட்டாங்கன்னா அந்த ஆண்கள் பெண்களிடம் இந்த மாதிரி செக்ஸ் உணர்வுகளைத்தான் விரும்புவார்கள். அப்போ உங்கள் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் வந்துட்டானா அந்த பெண்ணால் என்ன பண்ண முடியும்? இதற்குன்னு இதில் அனுபவப்பட்ட பெண்கள் சில பேர் இருக்காங்க. அது சென்னையிலேயே இருக்கக்கூடிய பெண்களே சில பேர் பிடிஎஸ்எம் செக்ஸில் அனுபவப்பட்டவர்கள் இருக்காங்க. அவர்கள் இந்த மாதிரி செக்ஸை விரும்புவாங்க. ஏன்னா அவர்களும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது அவங்க வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு சாதாரண பெண்ணுக்கு இந்த பிடிஎஸ்எம் செக்ஸ்னு சொல்லக்கூடிய இதில் அனுபவம் இருக்கிற ஆணை நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். இதை இந்த பெண்களால் தாங்க முடியாது. ரத்தனியா விஷயத்தில் நடந்ததே இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் அவருடைய கணவர் கரை கண்டவர். ஆனால் ஒரு குடும்ப பெண்ணான இவரால் அதை தாங்க முடியாமல் அதற்கு பிறகுதான் இந்த தற்கொலையே நடந்திருக்கிறது. இதன் பின்னணியில் இருப்பது இதுதான். இதை டிடெக்டிவில் நான் நிறையா வழக்குகளில் இந்த மாதிரி வழக்குகளை டீல் பண்ணி அதை இதில் கொண்டு போய் வழக்காக கொண்டு போய் ஒரு வழக்கில் விவாகரத்து போகும்போது அங்கே ஒரு பெண் நீதிபதி அவருக்கு பிடிஎஸ்எம் செக்ஷனாலே என்னன்னு தெரியல. நான் எப்படி அவர்கிட்ட இது பண்ணுறது? அதற்கப்புறம் அவருக்கு சில இதுங்களெல்லாம் எடுத்து காமிச்சேன் இன்டர்நெட்டில். அவங்க தலை சுற்றுதுன்னாங்க. தலை இப்படி தான் சுற்றும். உலக அளவில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்திய பெண்கள் இந்த மாதிரி ஆண்கள்கிட்ட மாற்றினாங்கன்னா என்ன ஆகுறது? ஆக இப்போல்லாம் நீங்கள் ஆண்களை உங்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி வக்கிர உணர்வு உள்ள இதுங்களெல்லாம் அனுபவப்பட்ட ஒரு ஆணாக இருந்தால் அவன் குடிக்கலைனாலும் குடிக்காமல் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. சிகரெட்டு குடிக்காமல் இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வக்கிர உணர்வோட ஒரு இதுங்களை அவன் அனுபவித்திருந்தால் அவர்களிடம் சிக்கிய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பல சினிமா துறையிலேயே பல பேர் இருக்காங்க. இந்த பிடிஎஸ்எம் செக்ஸில் ஆர்வம் உள்ள பல ஹீரோக்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த சினிமா நடிகைகள் மேல் சிகரெட்டால் சுட்டிருக்கிறாங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னிடம் வந்தது. அப்போ தான் நினச்சேன் இது ஒரு வக்கிர உணர்வு கொண்டவங்களாச்சு அப்படி. அது சினிமா துறைக்கு வேணால் அது இதாகலாம். ஆனால் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகைகள் கூட அது கொஞ்சம் இது பண்ணி போவாங்க. அது சாதாரண குடும்ப பெண்கள் அதில் இது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஆண்களிடம் திருமணம் என்ற பந்தம் ஏற்பட்டால் வாழ்க்கையை சீரழிந்து விடும். இந்த பிடிஎஸ்எம் செக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் சீரழிந்தது தான் நம்முடைய ரத்தனியாவின் வாழ்க்கை. அதனால் இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை கூட நீங்கள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போது தான் உங்கள் பெண்களுக்கு நீங்கள் திருமணம் செய்யும்போது ஆணுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருக்கிறதான்னு பார்க்குறதும் போக இந்த மாதிரி பிடிஎஸ்எம் செக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த வக்கிர உணர்வு
அவர்கள் ஈடுபாடு உடையவர்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு தான் திருமணங்களை நீங்கள் பார்க்கணும். அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் தான் இது. இந்த பிடிஎஸ்எம் செக்ஸை படி மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் இந்த மாதிரி நேரம் இருந்தது காரணத்தினால ஒரு அடிப்படை விஷயங்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தான் உங்கள் பெண்களுக்கு இனிமேல் ஆண்களை தேட வேண்டும். இதில் சில பெண்கள் இதில் இதாகி போயிடுறாங்க பழக்கமாக. அந்த பெண்கள் இந்த மாதிரி இதெல்லாம் அனுபவித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு அவங்க அடிமையாகி இந்த மாதிரி ஆண்களை தேடக்கூடியவர்கள் எல்லாம் சென்னையில் இருக்காங்க. இப்படித்தான் குடும்ப உறவுகள் சீரழிந்து போகுது. வெளிநாடுகளில் குடும்ப உணர்வுகளில் சீரழிந்து போவதற்கு காரணமே இப்படிப்பட்ட வக்கிர உணர்வு கொண்ட செக்ஸ் தான். அப்படிப்பட்ட செக்ஸு கலாச்சாரம் இங்கேயும் பரவி கொண்டிருக்கிறது என்பதற்கு ரித்தனியாவின் வழக்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.